பைப்பு பணம் வந்து மாநகராட்சியில் இல்லையா? எவ்வளவோ பணம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மாமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ரொம்ப அவமானமா தான் இருக்கு. வணக்கம். இந்த திருநெல்வேலி ஜபா கார்டன்ல இந்த முக்குல வந்து 20 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து பைப் உடைஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த 20 அடி பைப்பை புது பைப் ஆடுறா ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். ஆனா இந்த பைப்பை 40 தடவை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி 60 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 60 லட்சம் ரூபாய் பணம் எங்க இருந்து யார் பணம்? அது மக்கள் வரி பணம். இந்த தனியார்ட்ட கொடுத்து அந்த விராஜ்ங்கிற ஒரு கம்பெனிக்காரன் ஒட்டுமொத்த ரூபாயும் மாநகராட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைப்பை வந்து 20 அடி பைப்பை மாத்துறதுக்கு நாங்க எத்தனை ரூபாய் போட்டிருக்கோம்? ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி மேயர் வந்து பார்த்தாரு. அவர் வந்து பார்த்தா உடனே பண்ணிடுவாங்கிறாங்க. ஏன் இந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் பைப்பு பணம் வந்து மாநகராட்சியில் இல்லையா? எவ்வளவோ பணம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 லட்சம் பணத்தை இங்க வாங்கி போட முடியாதா? சென்னைக்கு போயிருக்கு, நாங்க டெண்டருக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெண்டர் இதுக்கு நினைச்சா 10 நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஆனா ஏதோ காரணத்தை காட்டி இப்படி பொதுமக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. இந்த தண்ணி இப்ப உடஞ்சு போச்சு. நாங்க காலையில 7 மணிக்கு 5 மணிக்கு தான் தகவல் வந்ததுனால 7 மணிக்கு நாங்க தகவல் கொடுத்தோம். பத்திரிகைக்காரங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரைக்கும் வரல. இவங்களால என்ன செய்ய முடியும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் நினைச்சா மாநகராட்சியா தூக்கி தலையில மாத்த முடியும். நீங்க ஒரு மாமன்ற உறுப்பினரா இருந்து ஆமா, மாமன்ற உறுப்பினரா இருந்து எங்களுக்கு ரொம்ப அவமானமா தான் இருக்கு. மக்களுக்கு வந்து உல்லாச வாழ்வு பஞ்சுமத்த வாழ்வு எல்லாம் கேட்கல. அடிப்படை தண்ணி பிரச்சனை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி உங்களால கொடுக்க முடியாது. இதுல வேற 24x7 சொல்லி ஒரு பொது கதையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்க கூட தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு மாநகராட்சியில. இப்ப இந்த பைப்பை ரிப்பேர் பண்ண வந்தாங்கன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் 55 வார்டு 41 வார்டு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். 4 வாட்டர் டேங்க்ல தண்ணி போகாது. ஏற்கனவே நேற்று தான் சுத்தமல்லியில நிப்பாட்டி அங்க நிப்பாட்டினாங்க. அங்க நிப்பாட்டியும் தண்ணி வரல. இப்ப இங்க நிப்பாட்டி வச்சு இங்கேயும் தண்ணி வரல. ஆனா இவங்க இந்த வேலையை என்ன ஆரம்பிக்கல. இந்த வேலையை ஆரம்பிச்சா அந்த 2-3 கடைக்காரங்களுக்கும் நீங்க ஃபுல்லா அவங்களுக்கு சார், எங்களுக்கு வந்து பொதிகை நகர்ல இருந்து நாங்க வரோம் சார். 41வது வார்டு. தண்ணி வந்து சரியாவே வர்றதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3/4 மணி நேரம் விடுறதா பேசியிருந்தாங்க சார். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியாவே வர்றதில்ல. 4 நாள் 5 நாள் ஆகுது. அதுவும் மெலிசா கொஞ்சமா ஒரு 4 குடம் விட்டுட்டு அதுவும் நிப்பாட்டிடுறாங்க சார். அப்புறம் பாதாள சாக்கடை அடிக்கடி இதாகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வரி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டபுள் வரி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே அது சரியா நடத்த மாட்டாங்கிறாங்க சார். இப்ப எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் சார் நாங்க இங்க இருந்து போவோம். எங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குது சார். ரொம்ப நாளாவே இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்குங்க சார். வீட்டு வரி தண்ணி வரி எல்லாத்தையும் உயர்த்துக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு அதுக்கு உண்டான தீர்வு இது வரைக்கும் காண மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவான தீர்வு கொடுத்தே ஆகணும் சார். தாமிரபரணி ஃபுல்லா தண்ணி போகுது, வெள்ளம் போகுது. எல்லாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். டேங்க்ல தண்ணி வரல, பைப்பு உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. எங்க பைப்பு உடைஞ்சாலும் சீக்கிரமா சரி பண்ண மாட்டேங்கிறாங்க சார். பாதாள சாக்கடையும் நிறைஞ்சு தெரு பூரா போகுது. நாங்க அங்க குடியிருக்க முடியல சார். இது குறித்து நீங்க இதுக்கு முன்னாடி கார்ப்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிருக்கீங்களா? மனு கொடுத்திருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் நாங்க மனு கொடுத்துருக்கோம் சார். இன்னும் எதுக்குமே அதுக்கு தீர்வே வர மாட்டேங்குது சார். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு சொன்னாதான் சார் நாங்க இந்த இடத்த விட்டே போவோம். பெரும்புங்கொடி சார். பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க. வாங்க.